மயூரபந்தம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று தைப்பூச திருவிழாவானது உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். முருகப்பெருமான் பிறந்த நாளாகும். தைப்பூசம் என்பது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளே தைப்பூச திருவிழாவாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது. பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரிய நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு பகவானாவார். குரு பகவான் அனைவருக்கும் கல்வி, செல்வம், கலைகள், திருமணம், குழந்தை பேறு ஆகிய அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியவராவார். அந்த குரு பகவான் அதிதேவதையாக பெற்ற பூச நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார். முருகப்பெருமானும் குரு என்று போற்றப்படுகின்றார். அப்பனுக்கு உபதேசம் செய்ததால், பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்ததால் அவர் குருவாக போற்றப்படுகின்றார். அத்தகைய தைப்பூச திருநாளன்று நாமும் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும். பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு 48 நாள், 21 நாள், 9 நாட்கள் என்று விரதமிருந்து காவடி எடுத்துக்கொண்டு கால்நடையாக நடந்து சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது வழக்கமாக இருந்து வருகின்றது. குறிப்பாக பழனி முருகனுக்கு காவடி சுமந்து கால்நடையாக சென்று மக்கள் வழிபடுகின்றனர். 6 படை வீடுகளில் எந்த வீடுகளிலும் நாம் சென்று முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். அல்லது உங்கள் ஊரில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்வது, விளக்கேற்றி மாவிளக்கு மாவு வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். தைப்பூச நாளன்று பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, சர்ப காவடி, மயில் காவடி என்று காவடிகள் எடுத்து சென்று வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வருகின்றது. அது மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் இந்த திருவிழா பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுகின்றது. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் நமது இந்தியா முழுவதும், வெளிநாடுகளில் உள்ள அனைத்து முருகனின் கோயில்களிலும் அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தைப்பூச திருவிழா நாள் கொண்டாடப்படுகின்றது. ஆகவே அன்றைய தினம் நாமும் நமது முருகனை அன்றைய தினம் விரதம் இருந்து வீட்டில் எளிமையாகவோ அல்லது நமக்கு முடிந்த வரையில் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அவனின் அருளை பெறுவது நமக்கு நன்மை பெருக்கும். ஆகவே நீங்களும் இந்த தைப்பூச திருவிழாவை முருகனை வழிபட்டு அவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.